எமரல் எமரல் முத்துஷீலா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களையும் நான் ஒரே ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன் இசிவிஐ ஆஃபீஸில் தமன் சரால. அப்புறம் கொஞ்ச நாள் சென்று அதுக்கப்புறம் எல்லாம் பெண்டமிக் வந்தனால பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ என்னோட ஸ்லைட்டை நான் ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தெரியுதா? Can right? Can see. Okay. So இன்னைக்கு வந்து என்ன how I overcome challenges இதான் என்னோட டாபிக். ஸோ என்னோட பேக்ரவுண்ட், ஸோ சில என்னோட என்ன சேலஞ்சஸ் நடந்துச்சு, நான் அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன், ஸோ அதெல்லாம் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன். ஸோ எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது வந்து என்னோட ஃப்ரெண்ட், என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் குமரன் சொல்லிட்டு அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ அவர் மூலியமா தான் நான் எம்ஏக்கு வந்தேன். ஸோ முதல்ல அவருக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான நன்றி வந்து என்னோட டைமண்டுக்கு. டைமண்ட் தான் என் டைமண்ட் ஷைனி. ஸோ அவங்க தான் என்னைய லைக் இந்த ஜேர்னி ஃபுல்லா லைக் தே ரியலி டேக் கேர் மீ. அவங்க வந்து என்னோட செகண்ட் பேரண்ட்ஸ்னு சொல்லுவேன். ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஓகே, என்னோட பேக்ரவுண்ட் வந்து நான் டமன் சரால தான் படித்தேன், கேடியூ காலேஜ்ல. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே தான் நான் படித்தேன். அங்கே படிக்கும் போது நான் சூஸ் பண்ண கோர்ஸ் வந்து ஐடி பிஸ்னஸ். நான் ஏன் ஐடி பிஸ்னஸ் சூஸ் பண்ணேன்னா, கண்டிப்பாக எனக்கு ஆரம்பத்திலேயே தெரியும் நான் வந்து கண்டிப்பாக நிரந்தரமாக வேலை செய்ய போகிறது இல்லைன்னு. ஸோ ஆரம்பத்திலே படிக்கும் போதே எனக்கு பிஸ்னஸ் பண்ணுன்ற அந்த ஒரு மைண்ட் எனக்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் நான் ஐடி பிஸ்னஸ் சூஸ் பண்ணேன். ஸோ கேடியூவில் படித்தேன், டமன் சரால படித்தேன். அதுக்கப்புறம் முடிச்சதுக்கு அப்புறம் ஐடி சம்மந்தப்பட்ட வேலை நிறைய இடத்துல செஞ்சேன். ஸோ என்னோட கடைசி வேலை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹெச்பி அண்ட் ஐபிஎம். ஸோ இதான் என்னோட நான் கடைசியாக வேலை செஞ்ச கம்பெனி. ஆல் இன் சைபர்ஜயா. ஸோ சைபர்ஜயால தான் என்னோட கடைசி நான் செஞ்ச என்னோட வேலைலாம் இங்கே தான் நான் செஞ்சேன். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஸோ என்னோட கடைசி பதவி வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இன் ஐபிஎம். ஸோ ஐபிஎம்ல வந்து ஒரு 2 to 3 years வேலை செஞ்சேன். அண்ட் ஆல்சோ நான் ஃபுல் டைமா எம்ஏக்கு வந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. 2019 நான் ஃபுல் டைமா செய்ய ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிச்சு செய்ய ஈவன் நான் பிளாட்டினம் ஆகி கூட என்னோட எங்க வீட்டுல வந்து, ஏன்னா நம்ம எம்ஏ செய்யறது, நம்ம என்ன செய்யறோம், இது மூலியமா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம மேபி நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கு அவ்வளவா கிளியரா புரியாது. ஸோ அதனால அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன வேணாலும் செய்ய, பட் ஆனா வேலைக்கு போ. நான் வேலைக்கு போவாது வந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கும் தெரியும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நினைக்கிறேன் ஒரு 4 மாசத்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னுக்கு என்னோட அம்மா இன்னும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தடவை என்னை மீட் பண்ணப்ப சொன்னாங்க, சரி நீ இருந்தாலும் எம்ஏ செய்யி, பட் இருந்தாலும் ஒரு வேலைக்கு போ, வேலை தேடிப்போ, மறுபடியும் ஐபிஎம்ல போய் வேலை தேடி கேட்டு பாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் எங்க அம்மாட்ட சொன்னேம்மா, நான் வேலை செஞ்ச அந்த ஐபிஎம் கம்பெனியை இப்ப சைபர்ஜயால மூடிட்டாங்க, ஃபுல் க்ளோஸ் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ நினைக்கிறேன் இதுக்கப்புறம் எங்க அம்மா கேட்க மாட்டாங்கன்னு. ஸோ இது வந்து உண்மையிலேயே வந்த நியூஸ். ஸோ தே ஆல்ரெடி க்ளோஸ் டவுன் ஐபிஎம் சைபர்ஜயா. அதுக்கப்புறம் சமீபத்தில் தான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. ஈவன் சவுத் கொரியாவோட சிஇஓ, ஐபிஎம்மோட சிஇஓ, அவரே எம்ஏல வந்து கிரவுன் அம்பாசிடரா இருக்காரு. ஸோ ஒரு சிஇஓவே எம்ஏ செய்யும் போது நம்மளாம் ஜஸ்ட் கேன் டூ. ஸோ நீங்க என்ன பதவியில் வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பெரிய கம்பெனியில் வேணாலும் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும், பட் ஸ்டில் அது வந்து நிரந்தரம் கிடையாது. ஸோ இந்த கோவிட் டைம்ல வந்து நிறைய பேருக்கு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஈவன் நான் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னுக்கு என்னோட கூட்டாளியில நான் பிசினஸ் பிளான் ஷேர் பண்ணும்போது அவங்க சீரியஸா எடுத்துக்கல. பட் ஆனால் இந்த டைம்ல வந்து நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட வேலை வந்து என்னைக்குமே வந்து நிரந்தரம் இல்லை, நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு செக்யூரான ஒரு இன்கம் இருக்கணும். நிறைய பேர் பொதுவாக சொல்லுவாங்க, இப்போ எம்ஏ எல்லாம் சொல்லும் போது சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த எம்ஏ பல வெளியில் உள்ள பிசினஸ் இதெல்லாம் வந்து லைக் பிரமிட் ஸ்கீம், இதெல்லாம் வந்து ஆளுங்களை யூஸ் பண்ணி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஸ்லைட்லயே தெரியும் உண்மையான பிரமிட் ஸ்கீம் எதுன்னு. ஸோ வேலை செய்யறது தப்பு இல்லை, பட் ஆனா வேலையை மட்டும் நம்பிக்கிட்டு இருக்கிறது வந்து கண்டிப்பா நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ நம்மளுக்கு மட்டும் ரிஸ்க் எடுக்கல, நம்ம ஹோல் ஃபேமிலிக்கே ரிஸ்க் எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பா நம்மளுக்குன்னு ஒரு பேக்கப், ஒரு செக்யூர் இன்கம் கண்டிப்பா இருக்கணும். ஸோ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் எம்ஏல ஜாயின் பண்ணிட்டேன். எம்ஏல ஜாயின் பண்ணி ஒரு 7-8 இயர்ஸ் ஆகுது. பட் ஆனா அந்த டைம்லேயே வந்து நான் அப்ப ஜாயின் பண்ணது வந்து கண்டிப்பா பிசினஸ் சீரியஸா செய்யல. அப்ப வந்து நான் ப்ராடக்ட் பாய்ச்சிக்கிட்டு இருந்தேன், பிசினஸ் அவ்வளவு சீரியஸா செய்யல. கண்டிப்பா நம்மளுக்கு வந்து அந்த அந்த பிசினஸோட சீரியஸ்னஸ் புரியல. அப்புறம் கண்டிப்பா நம்மளுக்கு அந்த ஆரம்பத்துல வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து சீக்கிரம் காசு பார்க்கணும் அந்த ஒரு எண்ணமும் இருக்கும். ஏன்னா எம்ஏ வந்து நம்ம பெருசா காசு பார்க்கல, எவ்வளவு நாள் இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கிளியரா அந்த பிசினஸ் பிளான் புரியல. ஸோ எனக்கும் அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன், நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நாளாவ எனக்கு எம்ஏவோட
அந்த வேல்யூ ரிவார்ட்லாம் புரிய ஆரம்பிச்சிச்சு. எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கம்பெனி, இதை செஞ்சு முடிச்சிட்டோம்னா நம்ம லைஃப் எப்படி இருக்கும். ஸோ அதெல்லாம் புரிய ஆரம்பிச்சோன்னா நான் என்ன பண்ணேன், ஸோ என்ன ஒரு ஃபியூ பிஸ்னஸ் எம்ஏ செஞ்சுட்டு இருக்கும் போதே நான் ஒரு 5லேருந்து 6 வகையான இன்வெஸ்ட்மெண்ட் டைப் ஆஃப் பிஸ்னஸ் செஞ்சேன். ஸோ நான் ஏன் அதெல்லாம் செஞ்சேன்னா, அதுவும் அந்த அந்த பிசினஸ்லாம் நான் செய்யும்போது கூட நான் நிறைய ரிசர்ச் பண்ணினேன். இந்த உண்மையிலேயே இந்த பிசினஸ் ஒர்க் பண்ணுமா, இது நல்ல கம்பெனியா, அந்த அளவுக்கு நல்லா ரிசர்ச் பண்ணி நிறைய பேர்கிட்ட கேட்டு தான் நிறைய இடத்துல ஒரு இன்வெஸ்ட்லாம் பண்ணேன். என்னால முடிஞ்சதை பண்ணினேன். ஏதோ நம்ம ஏன் இதை பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அட்லீஸ்ட் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். அதுவும் நான் ஒண்ணு பண்ணல, ஒரு ஃபியூ இது பண்ணிருந்தனால கண்டிப்பா எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும், கொஞ்சம் கூட காசு ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ அந்த கேஷ் வச்சு நான் எம்ஏ ஃபுல் டைமா செய்யலாம். இதுதான் என்னோட உண்மையான பிளான். ஸோ நான் வேலை செஞ்சிருக்கும்போது இதெல்லாம் செய்யும் போது ஆனா ஒண்ணு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சுன்னா, அப்படிப்பட்ட பார்த்து இன்வெஸ்ட் பண்ண பிசினஸ் கூட இப்ப அந்த 6 கம்பெனியும் இப்ப இல்ல, காணாம போச்சு. ஆனா எம்ஏ இன்னும் இருந்துச்சு. ஸோ அப்பதான் ஒண்ணு எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு நம்மளை காப்பாற்ற போறது எம்ஏ மட்டும்தான். ஸோ நம்ம டைமையும் காசையும் போய் அங்க வீணாக்குறதோட ஒரே பிசினஸை ஃபோக்கஸ் பண்ணி ஃபுல்லா செஞ்சு முடிக்கதான் ரைட் வே. நீங்க எந்த லீடர்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்களேன், யாருமே இதையும் செஞ்சுக்கிட்டு மத்ததும் செய்ய மாட்டாங்க. சரியான லீடர்ஸ் பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா ஆகணுங்க. ஸோ அது எனக்கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணேன். ஈவன் நான் 12%, 15% அந்த டைம்லயே வந்து ரிஸ்க் எடுத்து தான் நான் ஃபுல் டைமா செய்ய ஆரம்பிச்சேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்ட் டு ஃபுல் ஃபோக்கஸ். அதனால தான் நான் அந்த மாதிரி ஃபுல் டைமா நான் அந்த டைம்ல வேலைக்கு ஐ ஃபுல் டைமா நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ நான் மற்றவங்கள்ட்ட நான் செஞ்ச மாதிரி நான் கண்டிப்பா செய்ய சொல்ல, நீங்க உங்களோட இன்கம் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டு தென் யூ கேன் டிசைட் ஃபுல் டைமா ஒரு பார்ட் டைமா. நீங்க பார்ட் டைமா கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஐ வாண்ட் டு டூ ஃபுல் டைம். ஸோ அந்த டைம்ல வந்து ஈவன் லைக் 15% இருந்தாலும் கண்டிப்பா நம்மளுக்கு இன்கம் பெருசா பத்தாது, அதுவும் கேரளா இருக்கும். ஸோ அதனால நான் டைம் பீங்க்கு வந்து ஈவன் லைக் யூபர்லாம் நான் பார்ட் டைமா செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து யூபர் தான் இருந்துச்சு, கிராப் பிளான்ல. ஸோ கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு நம்ம ஐ ரியலி ஃபைட் ஃபார் எம்ஏ. ஸோ இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபோக்கஸ் ஆன் ஒன் பிசினஸ் விச் இஸ் எம்ஏ. இது எம்ஏயோட ஒரு பெஸ்ட் பிசினஸ் கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, உங்க டைம் இன்னும் கூட போட்டீங்கன்னா சீக்கிரம் சக்சஸ் பண்ணிடலாம். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. அண்ட் ஆல்சோ முக்கியமான விஷயம் என்னைக்கும் நம்ம மறந்துடக்கூடாது, நம்ம செய்யற பிசினஸ் வந்து ரிசெஷன் ப்ரூஃப் இண்டஸ்ட்ரியில இருக்கா இல்லையான்னு நான் கண்டிப்பா நம்ம செக் பண்ணி ஆகணும். ஏதோ ஆளுங்க சொல்றாங்க காசு கூட பார்க்கலாம், புதுசா வந்திருக்கு ஒரு கம்பெனி, அந்த மாதிரி முக்கியமா நம்ம நிறைய இந்தியன்ஸ் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப கூட இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. கூட காசு பார்க்கலாம், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, புதுசா வந்திருக்கு, ஏன் நம்ம பழைய பிசினஸ் செய்யணும் அந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நீங்க புதுசா செய்யறது முக்கியம் இல்ல, பட் இஸ் இட் எஸ்டாப்ளிஷ் ஆர் நாட், லாஸ்ட் லாங் பண்ணுமா? எம்ஏ வந்து 62 வருஷமா ப்ரூவ் பண்ணிருச்சு. ஏன்னா ரிசெஷன் ப்ரூஃப் இண்டஸ்ட்ரி. நீங்க கோவிட் டைம்ல பாருங்க, எம்ஏ டூயிங் வெரி குட். ஈவன் ஸ்டாக் பேப்பர்லேயே வெளியே இருக்கு 47% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் கோவிட் டைம்ல 3 மாசத்துல. எத்தனை பிசினஸ் அந்த மாதிரி க்ரோ பண்ணிருக்கு. ஸோ ரிசெஷன் ப்ரூஃப் இண்டஸ்ட்ரி இல்லையா நீங்க கண்டிப்பா இதை செக் பண்ணும். ஸோ எம்ஏ ஒன் ஆஃப் த கம்பெனி த பெஸ்ட். ஸோ இதை ஸ்ட்ராங்கா மேக் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அதுல முக்கியமான சேலஞ்சஸ் என்னன்னா, கண்டிப்பா ஃபேமிலி வகையிலையோ ஃப்ரெண்ட்ஸ் வகையிலோ எனக்கு பெரிய சப்போர்ட் கிடையாது. இன்னும் வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அண்ட் அது ஒரு வகையில நல்லதுதான் நினைக்கிறேன். ஆரம்பத்துல நான் பர்சனலா ரொம்ப இமோஷன் ஆகுனேன், ரொம்ப கோபம் வந்துச்சு, நிறைய இருந்துச்சு ஆரம்பத்துல. நம்மளுக்கு அப்ப தெரியல, என்ன நம்ம நல்லது தானே ஷேர் பண்றோம், ஏன் அதை நம்மள அப்படி ஒரு மாதிரியா பாக்குறாங்க, ஏன் நம்ம சொல்றது கேட்க மாட்டாங்கன்னு ஒரு கோபம் கவலை எல்லாமே இருந்துச்சு. பட் நாளாவ இவங்கெல்லாம் நம்ம இப்படி பண்றதுனாலேயே நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும், எம்ஏ நல்லா செஞ்சு ஆகணும்ன்ற ஒரு வைராக்கியம் வந்துச்சு. ஆனா நிறைய பேருக்கு வருமானு தெரியல. நிறைய பேர் இதுதான் ஒரு காரணம் காட்டி கிவ் அப் பண்ணிருப்பேன். ஆனா நான் இதை ஒரு முக்கியமான காரணமா வச்சு நான் எம்ஏ ஸ்ட்ராங்கா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் வரைக்கும் நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு க்ளோஸ் ஆனவங்க. நான் அவங்க அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா தான் நம்மளும் க்ரோ பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ உங்க சைட்ல அந்த மாதிரி நிறைய பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அதை ஒரு பாசிட்டிவா எடுத்துங்க, சந்தோஷமா எடுத்துங்க. இவங்ககிட்ட ப்ரூவ் பண்ணி காட்டணும், நான் நல்ல நிலைமைக்கு போகணும்னு அந்த ஒரு மைண்ட்ல நம்ம கண்டிப்பா இருக்கணும். அண்ட் another thing, செகண்ட் வந்து எனக்கு பெரிய கான்டாக்ட் கிடையாது. எனக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்களும் ரொம்பலாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் அவங்க ஈப்போல் தான் இருக்காங்க, நான் கேரள இருக்கேன். ஸோ பெரிய கான்டாக்ட்ஸும் கிடையாது. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும் லேட்டர் நான் ஷேர் பண்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான சேலஞ்சஸ் எனக்கு நடந்தது என்னன்னா, என் கூட இருக்கிற சில லீடர்ஸ் ஈவன் 12%, 15% நல்லா செஞ்சுட்டு இருந்தாங்க. திடீர்னு ஜஸ்ட் லைக் தட் கோ ஆஃப் மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு நடக்கும். ஸோ 15% வந்து இப்போ மிஸ்ஸிங் இன் ஆக்ஷன்னா, ஸோ என்ன ஒரு கஷ்டமானது ஒரு இதுனா, காரணம் சொல்லாம மிஸ்ஸிங் இன் ஆக்ஷனும் அப்பப்ப நடக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ரெடி ஆயிருங்க. அப்போ புது ஆளுங்க பயப்படாதீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல். இது வந்து நம்ம பெரிய சீரியஸா எடுத்துக்கிட்டு அவங்க செய்யலையே நம்ம செய்யாம நம்ம ஏன் செய்யணும் அப்படின்னு மட்டும் நினைச்சோம். ஏன்னா இது நம்மளோட பிசினஸ், நம்ம அவங்களுக்காக செய்யல. ஸோ இன்னொன்னு வந்து 4வது முக்கியமான பாயிண்ட் வந்து, நான் கேரள இருக்கேன், என்னோட அப்லைன் வந்து ஈப்போல் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து
ரொம்ப ஆப்லைனை டிபெண்ட் பண்ணுவாங்க. ஸோ என் ஆப்லைன் வந்து நான் என்னோட ஆப்லைன் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்பாயின்மெண்ட்க்கு 2 அப்பாயின்மெண்ட்க்கு தான் அவர கூட்டிட்டு போயிருப்பேன். அதுக்கப்புறம் இன்னமும் நானும் இங்க இருக்கிறனால, ஸோ இது வந்து ஒரு நல்ல காரணம் எனக்கு வந்து. ஏன்னா நான் எல்லாமே சொந்தமா செய்ய நான் பழக ஆரம்பிச்சேன். ஸோ நீங்க பாருங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் பெருசா இல்லாதனால ஆஃப் கோர்ஸ் ஐ நீட் டூ ஃபோக்கஸ் தி ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ நான் என்ன பண்ணேன், சோசியல் மீடியா வந்து ஒரு முக்கியமான ஒரு இடமா எடுத்துக்கிட்டு நான் புது புது ஆளுங்கள்ட்ட வந்து கான்டாக்ட் பண்றது, பேசுறது, கீப் இன் டச் பண்றது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸை ஃபோக்கஸ் பண்ணேன். அண்ட் இந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோர் பிகஸ்ட் ஃபேன்ஸ் ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், யோர் பிகஸ்ட் ஹேட்டர்ஸ் ஆர் சம்ஒன் யூ நோ. அது உண்மையிலேயே நிறைய பேருக்கு நடக்கும். அதுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட ஷேர் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. ஸ்ட்ரேஞ்சர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம கூட உள்ளவங்ககிட்ட மட்டும் தான் ஷேர் பண்ணணும்லாம் கிடையாது. அண்ட் குட் திங்ஸ் ஹேப்பன் வென் யூ மீட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ இது எனக்கும் நடந்துச்சு. ஸோ இவர் வந்து டாக்டர் விக்னேஷ்னு சொல்லிட்டு, எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் தான். அவர் எனக்கு யாருன்னே தெரியாது. என் ஃபேஸ்புக்கில் என்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல கூட அவர் இல்லை. எப்படிதான் தெரியல, அவரு ஏர் ஃப்ரையர் நான் எங்கேயோ ஷேர் பண்ணிருந்தேன். அவர் எங்க தான் பார்த்தாருன்னு தெரியல. ஏர் ஃப்ரையர் வாங்குறதுக்காக என்னை மீட் பண்ண வந்தாரு. மீட் பண்ணி வரும்போது தான் தெரியும் அவருக்கு அது எம்ஏயோட. ஏன்னா நம்மளோட ஏர் ஃப்ரையர் தான் பிலிப்ஸ்னு போட்டிருக்குமே. ஸோ அவர் மீட் பண்ணிட்டு மெம்பர் ஆனாரு, ஜமாலாம் வாங்கினாரு. அதுக்கப்புறம் ஒரு டைம் கிடைக்கும் போது நான் அவர்கிட்ட பிசினஸ் பிளான் காட்டினேன். அப்ப என்னோட டைமண்டும் கூட இருந்தாங்க. ஸோ ஷேர் பண்ணோம். அந்த வேல்யூ பிடிச்சிச்சு. ஈவன் அவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர், என் வயசு தான், சேம் ஏஜ் தான். ஸோ இப்ப அவரோட ஆர்கனைசேஷன்ல 140 பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாருங்க, ஈவன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கூட என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம வேலையை நம்ம கரெக்டா செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அண்ட் நம்ம ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட 2 டவுன்லைன் 12%, 15% வந்தும் செய்யல, மிஸ் பண்ணிட்டாங்க. காரணமா எனக்கு தெரியல. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது பெரும்பாலும் என்ன நடக்கும், நம்ம ரொம்ப பர்சனலா எடுத்துக்குவோம், சீரியஸ் ஆயிடுவோம், நம்ம டவுன் ஆயிடுவோம். அவங்க செய்யாதனால நம்ம டவுன் ஆயிட்டு நம்ம ஒரு மாசம் 2 மாசம் லீவ் போட்டுருவோம் பிசினஸ் செய்யாம. உண்மையிலே இது நம்ம பிசினஸ். ஸோ இதெல்லாம் நடந்தாலும் நம்ம இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி போனோம்னா, முக்கியமானது என்னன்னா, நம்ம பிசினஸ் பிளானை அதிகமான பேர்கிட்ட காட்டுறது தான் த பெஸ்ட் வே. ஸோ ஏன்னா நம்ம 1-2 பேர் தான் செய்யறாங்க, அவங்கள நம்பிக்கிட்டு நம்ம இருந்தோம்னா நாளைக்கு அவங்க செய்யலைன்னா நம்மளோட பிசினஸ் டவுன் ஆயிரும். ஸோ யூ டோன்ட் டிபெண்ட் ஆன் யோர் டவுன்லைன். யூ டூ இஸ் யோர் ஓன் பிசினஸ். அதனால பிசினஸ் பிளானை கீப் ஆன் ஷேர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு 5-6 லீடர்ஸ் இருந்தாங்கன்னா, ஒரு லீடர் காண போறனால நம்ம ஒர்க்கும் ஒரி பண்ண மாட்டோம். ஒரு ஆள் இருந்தானா கண்டிப்பா அது பிரச்சனை ஆயிரும், கவலையாயிரும் நம்ம. ஸோ அதனால தான் பீப்புள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அவங்க போனாலாம் ஓகே, பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு நம்ம எல்லாம் சொல்லியாச்சு, காட்டி கொடுத்தாச்சு, ஹெல்ப் பண்ணியாச்சு. அவங்க ஸ்டில் வரலன்னா, ஹலோ ஹலோ கேக்குது அருண்? பார்ட்டிசிபென்ட்ஸ் யாராவது உங்களோட வீடியோ ஆன் பண்ணிருந்தா பரவாயில்ல, ஆடியோ ப்ளீஸ் மியூட் பண்ணிருங்க. தேங்க்யூ. ஓகே. ஸோ அதனால நம்ம கூட லீடர்ஸ் இருக்கிறனால, கூட நிறைய பேர்ட்ட நம்ம பிசினஸ் பிளான் ஷேர் பண்ணிட்டு போறதுனால, நம்ம குரூப்ல இருந்து ஆளுங்க மிஸ் பண்றதுனால நம்ம ஒன்றும் பெருசா அது நம்ம பிசினஸ் எஃபெக்ட் பண்ணாது. ஸோ என்னோட அப்லைன் வந்து ஈக்குவல் இருக்கிறதுனால, நாங்க ஒண்டியா இருக்கிறதுனால நான் அந்த ஓனர்ஷிப்பை நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம். எல்லாத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ இன்னொன்னு, நான் டைமண்ட்டையும் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ ஒரு நேரத்துல டைமண்டும் சொல்லுவாரு, நீங்க இந்த தடவை போய் நீங்களே போய் பிசினஸ் பிளானை காட்டுங்க. மேபி நம்ம ஆரம்பத்துல நம்ம எப்படி போய் காட்டுறதுன்னு நினைப்போம். ஸோ நம்ம செய்ய மேபி ஆரம்பத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால செய்ய பழகிருச்சுன்னா ரொம்ப ஈஸியாயிரும். பிசினஸ் பிளான் தானே. இப்ப என்கிட்டலாம் கேட்டீங்கன்னா, நான் ஒரு நாளைக்கு 10 பிளானோ 20 பிளான் கூட தாராளமா காட்டுவேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செய்யதான் எல்லாம் பழகிக்க முடியும். ஸோ எப்பவுமே நம்மளுக்கு எல்லாம் கரெக்டா வரும்னு சொல்ல முடியாது. நம்ம செய்யதான் எல்லாமே இப்ப நம்ம பழக முடியும். ஸோ நான் சில ஆரம்பத்துல வந்து நான் கண்டிப்பா டெமோலாம் கொஞ்சம் சரியா செய்ய மாட்டேன். ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டு விட்டுருவேன். அதெல்லாம் நான் கரெக்டா செய்யும் போது, பிளான் காட்டி டெமோலாம் செய்யும் போது அந்த ரிசல்ட்டே இன்னும் நல்லா இருந்துச்சு. ஸோ அப்புறம் ஒண்ணு புரிய ஆரம்பிச்சு, நம்ம சிஸ்டமை கரெக்டா ஃபாலோ பண்ணாலும் எல்லாமே கரெக்டா நடக்கும். நம்மளுக்கு சரியான வரலன்னா நம்ம சரியா செய்யலன்னு அர்த்தம். ஸோ பிளான் காட்டுறீங்க, உங்களுக்கு சரியா வரலன்னா அதை எப்படி அப்கிரேட் பண்றது? ஓகே, நான் பிளான் காட்டினா வரலையா, ஓகே இதை நான் என்ன சரியா செய்யலன்னு நம்ம அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ நான் தனியா ஒண்டியா செய்யறதுனால ஐ ட்ரை டு டூ எவ்ரிதிங் மை ஓன். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்லாம் நான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்மளும் வெயிட் மேனேஜ்மெண்ட்ல நம்ம பாக்குறதுக்கும் கரெக்டா இருக்கணும். ஸோ நம்ம வயிறுலாம் தள்ளிக்கிட்டு போயிட்டு வெயிட் மேனேஜ்மெண்ட் பேச முடியாது. ஸோ நம்மளும் ஹெல்த்தியா இருக்கணும், நம்மளும் ஃபிட்டா இருக்கணும். ஸோ அதனால அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம போய் ஷேர் பண்ணும்போது கரெக்டா ஷேர் பண்ணோம்னா கண்டிப்பா எந்த ப்ராஸ்பெக்டா இருந்தாலும் மோஸ்ட்லி தே வில் ஃபாலோல. ஸோ ஈவன் ஐ வாண்டட் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்கின் அனலைசிங். ஸோ என்னென்னலாம் செய்ய முடியுமோ ஜஸ்ட் டூ இட். ஸோ ஈவன் நீங்க பாத்தீங்கன்னா, நான் கேரளா தான் இருக்கிறதுனால கேரளா வந்து எனக்கு 2 முக்கியமான மீட்டிங் இருக்கும். மண்டேயும் ஃப்ரைடேயும் தான் என்னோட மீட்டிங். ஸோ
எனக்கு இந்த 2 மீட்டிங் உண்மையிலேயே போதும். நான் வேற எந்த மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ண தேவையில்ல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா. ஸோ என்னோட ஹோம் டவுன் ஈப்போனால நான் அப்பப்ப ஈப்போல உள்ள மீட்டிங் வந்து வெட்னஸ்டே. ஸோ நான் என்ன பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த வெட்னஸ்டே டைம்ல தான் நான் ஈப்போக்கு போவேன். ஸோ அந்த மீட்டிங்கும் அட்டெண்ட் பண்ண மாரி இருக்கும். ஸோ அங்க போறனால அங்கேயும் எனக்கு ஒரு ஃபியூ ஜஸ்ட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. லீடர்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்க போறனால நான் என்ன பண்ணுவேன், சில ஏபிஓ ஜஸ்ட் கஸ்டமர் இருக்கிறவங்கள கூட ஜஸ்ட் அவங்கள அப்படியே கூட்டிட்டு போயிட்டு, இன்னைக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு லைக் இந்த ஷேரிங்லாம் இருக்கு. ஸோ என்வாயர்மெண்ட்க்கு நம்ம போகும்போது நம்மளும் மோட்டிவேட் ஆகும். புது ஆளுங்களை கூட்டிட்டு போகும்போது அவங்க என்வாயர்மெண்ட் வந்து ஆளுங்களை மாத்தும். ஸோ எல்லாமே நம்ம வேலை செய்ய தேவையில்ல. ஸோ நம்மளுக்கு நம்ம சிஸ்டம் நம்ம மீட்டிங்கை நம்ம அழகா மேக் யூஸ் பண்ணிக்கிட்டாலே அழகா க்ரோ பண்ணலாம். ஸோ நான் எந்த மீட்டிங்கும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். ஸோ லைக் யூ ஹேவ் டு லவ் யுவர் மீட்டிங்ல. ஸோ நீங்க மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே வர ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா க்ரோ பண்ணிடுவீங்க. யார் இந்த மீட்டிங்கு லேட்டா வரீங்களோ கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்க அதெல்லாம் நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும்ல, எல்லாமே செய்யணும்ல. ஸோ இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல வந்து எம்ஏ பிசினஸ் மட்டும் இல்ல, எம்ஏ செய்யறவங்க மட்டும் இல்ல, எல்லாருக்குமே வந்து சேலஞ்சஸ் இருக்குதான். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கிராஜுவேட்டுக்கு வேலை இல்லை. ஸோ இந்த இன்ஜினியர் காய் வந்து செல்லிங் டீ, ஸோ ஈவன் பைலட் செல்லிங் ஸ்மாஷ் பர்கர், இந்த மாதிரி தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ சேலஞ்சஸ் வந்து எம்ஏ செய்யறவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்றது, கண்டிப்பா அதுக்கு வழி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எம்சிஓ டைம்ல வந்து நிறைய பேர் என்னை சுத்தி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நான் எப்படி இந்த டைம்ல எப்படி எம்ஏ செய்யறதுனே தெரியல, வெளியே போக முடியல, நிறைய காரணம் சொல்லிடுவாங்க. ஆனா நான் அதெல்லாம் எதுவுமே லைக் ரொம்ப காது கொடுத்து கேட்டுக்கிறது இல்ல. இது என்னோட பிசினஸ், நான் செய்யணும்னு ஆளுங்களை பார்க்கணும். ஸோ ஐ ஃபைண்ட் அ வே டு மீட் பீப்புள். ஈவன் நான் இங்க இருந்துட்டு கூட சிரம்பானுக்கு போனேன், மிளாக்காக்கு போனேன், இப்போ போனேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெங்கெல்லாம் செய்ய முடியும். ஈவன் லைக் எம்ஏ ஹெச்கியூல எம்சிஓ டைம்ல ஹெச்கியூல ஆளுங்களை மீட் பண்ணி ஜஸ்ட் லைக் பார்க்கிங் லாட்ல கூட நான் பிசினஸ் பிளான் காட்டியிருக்கேன், காடிக்குள்ள பிசினஸ் பிளான் காட்டியிருக்கேன், காடி மேல வச்சு டேமோ செஞ்சிருக்கேன். ஸோ யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ வே. ஸோ ஏன்னா நான்லாம் வந்து முக்கியமா இந்த நியூஸ் பார்க்காத ஆளு, நான்லாம் பார்க்க மாட்டேன். ஸோ நியூஸ் பார்க்கறதுனால தான் உங்களை பயம் வருது. இங்க போகக்கூடாது, அங்க போகக்கூடாது, இத்தனை கேஸ் ஆச்சு, நான் அந்த நம்பர்ஸ் பாக்குறது, இந்த ஃபேஸ்புக்ல நம்பர் போடுறது, இவ்வளவு கேஸ் ஆச்சு, அதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். அதெல்லாம் நம்ம தேவையே இல்லை. அதெல்லாம் செஞ்சு இன்னும் பயம் ஒருத்திக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்காம நீங்க உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய இடத்துக்கு போயிட்டு என்னோட வேலையை என்னோட ஆக்டிவிட்டியை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ சில நேரத்துல சில தூரமா உள்ளவங்களை கண்டிப்பா உங்களை பார்க்க முடியாதுன்னா ஆஃப்கோர்ஸ் யூ ஹேவ் ஜூம் நவ். ஜூம்ல நீங்க நிறைய செய்யலாம். நானும் வந்து பர்சனலி வந்து நான் வந்து ஒரு ஆஃப்லைன் கை. நான் வந்து நேர்ல போய் பார்த்து செய்யற மாதிரி தான் நான் இவ்வளவு நல்லா செஞ்சிருந்தேன். எனக்கு அதான் பிடிக்கும். ஸோ ஆன்லைன் வந்து ஆரம்பத்துல எனக்கும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்துச்சு. பட் நம்ம அதை அடாப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ அடாப்ட் பண்ணி ஐ ஷோ த பிசினஸ் பிளான், டெமோ, நம்ம டெமோவும் காட்டலாம் ஜூம்ல. ஸோ ஜூம்ல உண்மையிலேயே நிறைய செய்யலாம். ஸோ என்னென்னலாம் நீங்க ஜூம்ல செய்ய முடியும், யூ கேன் டூ தட். ஆல்சோ யூ கேன் டிஸ்கஸ், உங்களோட டவுன்லைன் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். லைக் ஜூம்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு இப்போ டவுன்லைனோட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ கஸ்டமர் கூட நீங்க ஜாயின் பண்ணி நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்க என்ன ப்ராடக்ட் பாய்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஜஸ்ட் போன்ல பேசுறதோட அந்த ஜூம்ல அவங்கள மீட் பண்ணி அவங்கள அப்படியே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து நம்ம பேசும்போது நிறைய நல்ல ரிசல்ட் வரும். ஸோ நான் வந்து கீப் ஆன் டூயிங் ஆல் த இட் த்ரூ ஜூம்ஸ். என்ன மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் எதுவா இருந்தாலும் வி டூ தட். அண்ட் ஆல்சோ நீங்க பாத்தீங்கன்னா எம்சிஓ டைம்ல இது எம்ஏ லீடர்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். ஸோ கோவிட் மார்ச் 2020 தான் அந்த டைம்ல வந்து ஃபுல் லாக்டவுன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் எங்கேயுமே போல, வீட்டில தான் இருந்தேன். ஒண்ணுமே செய்யல, வீட்டில தான் இருந்தோம், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு தான் இருந்தோம். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்னோட பிசினஸ் இன்கம் கிராஃப் வந்து ஏறிக்கிட்டு தான் போயிட்டு இருந்துச்சு. ஒண்ணுமே செய்யல, ஐ மீன் வீட்டில தான் இருந்தோம். அதாவது என்ன சொல்ல வரணும், ஆன்லைன்ல நீங்க செய்யலாம். ஆரம்பத்துல எனக்கும் இதெல்லாம் தெரியாது. ஆன்லைன்ல நம்மளால 100% செய்ய முடியுமா. உண்மையிலே முடியுது. இட்ஸ் ஒர்க்கிங். கண்டிப்பா லீடர்ஸ்களுக்கு தெரியும். ஸோ புதுசா உள்ளவங்களுக்கு வந்து லெட்ஸ் சே இந்த எம்சிஓ டைம்ல நான் வீட்லயே இருந்துட்டு எப்படி செய்ய முடியும்னா கண்டிப்பா முடியும். எல்லாருக்கும் வழி இருக்கு. அண்ட் நம்ம எம்ஏ வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நிறைய செய்யலாம். அண்ட் ஆல்சோ சம் ஆஃப் மை ஆக்டிவிட்டீஸ்ல ஸோ எனக்கு வந்து ஆளுங்களை பாக்குறதுன்னா அவ்வளவு பிடிக்கும். நிறைய பேர் ஆளுங்களை பாக்குறது கொஞ்சம் பயப்படுவாங்க. நான் ஆளுங்களை போய் பாக்குறேன்னா அவ்வளவு பிடிக்கும். அது எல்லாமே செய்ய தான் நல்லா கத்துக்கிட்டோம். ஸோ நம்ம வந்தோடனே எம்ஏல நம்ம ப்ரோ எல்லாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் கீப் ஆன் ஷேரிங், கீப் ஆன் டூயிங் இட். ஸோ நான் நெஸ்லேல போயிட்டு ஏர் ஃபில்டர் பத்தி ஷேர் பண்ணியிருக்கேன். இது ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு ஏர் ஃபில்டர் பத்தி கொட்டேஷன் கொடுத்தோம். ஸோ கீப் ஆன் டூயிங் இட். ஆளுங்க வாங்குறாங்களோ இல்லையோ நம்ம வேலை செய்ய அது மூலியமா நம்ம நிறைய கத்துக்கலாம். மேபி நம்ம பேசுற ஷேரிங் சரியா இல்லாம இருந்திருக்கலாம். ஸோ அது மூலியமா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓகே நம்ம இதில் நான் சரியா சொல்லல, நெக்ஸ்ட் இதுல வந்து நான் சரியா பேசணும். ஸோ ஸ்டார்ட் டு இட். ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஷேர் பண்ணிட்டு போயிட்டு. ஏன்னா நம்மள்ட்ட எல்லா பெஸ்ட் ப்ராடக்டும் இருக்கு. வேர்ல்ட் நம்பர் 1 ப்ராடக்ட் நம்ம கையில வச்சிருக்கோம். ஸோ கான்ஃபிடென்டா ஸ்ட்ராங்கா நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சேலஞ்சஸ் வந்து நம்ம ரொம்ப எடுத்துக்க தேவையில்லை.
இன்னொன்னு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நிறைய பேர் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்காங்க, வீட்லயே இருக்காங்க. நிறைய பேருக்கு இன்கம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்ம மேலே நம்ம மேலே நம்மளுக்கு தாழ்வு மனப்பான்மை எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் என்ன செய்யலாம், நம்ம பாத்துக்கணும். அதாவது நம்ம ஹெல்த் சரியா வச்சுக்கணும். சப்ளிமெண்ட் நம்ம கரெக்டா எடுக்கிறோமா, எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்க ஸ்ட்ரெஸ் குறையும். சோ வெளியே போக கூடாதுன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காடி எடுத்துட்டு கொஞ்சம் போய் நீங்க கொஞ்சம் வெளியெல்லாம் போய் கொஞ்சம் சுத்துங்க. அது என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். யூ ஃபீல் பெட்டர். நீங்க வீட்டுக்குள்ளே இருக்கனால கண்டிப்பா ஒரு மாதிரியா தான் இருக்கும். ஸோ ஹெல்த் பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அண்ட் புக் நிறைய படிக்கலாம். ஸோ திஸ் அ வெரி குட் டைம். நிறைய பேர் வந்து புக் படிக்க சொன்னா டைம் இல்லைன்னு. இப்ப நம்மளுக்கு ரொம்ப டைம் இருக்கு. ஸோ உங்களோட ஆக்டிவ் அப்லைன் சூப்பரான எமரல் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம் என்ன புக் நம்ம படிக்கணும்னு சொல்லிட்டு புக் நிறைய படிங்க. And this is some of my transformation, என்னோட testimony. And so another thing, இது ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நீங்க வந்து இந்த பிசினஸா நினைச்சு செய்யறதோட என்னை சுத்தி உள்ளவங்களுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம், அதை எம்ஏ மூலியமா நான் எப்படி ஹெல்ப் பண்ணலாம் ஒருத்தவங்களுக்கு. ஸோ நீங்க அந்த திங்கிங்லேயே போயிட்டு யாருக்கிட்ட போய் ஷேர் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸ் க்ரோ பண்ணலாம். ஸோ நீங்க எவ்வளவு பேருக்கு ஹெல்ப் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்க பிசினஸும் க்ரோ ஆகும். நீங்க அந்த மாதிரி திங்கிங்ல செஞ்சீங்கன்னா தட்ஸ் த பெஸ்ட் வேல டு டு எம்ஏ. அண்ட் ஆல்சோ எந்த ப்ரொமோஷன் மந்த்லி நம்மளுக்கு பாருங்க, நீங்க பாத்தீங்கன்னா எம்ஏல வந்து எவ்ரி மந்த் ஏதாவது புது ப்ராடக்ட் வந்துகிட்டே தான் இருக்கு. எவ்ரி மந்த் லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவ்வளவு சப்போர்ட் பண்ண அதெல்லாம் மேக் யூஸ் பண்ணுங்க. எந்த ப்ரோமோ ஜாமா வந்தாலும் நம்ம சொந்தத்துக்கு வாங்கிட்டு தென் யூ பிரிங் த ப்ராடக்ட் அண்ட் ஷேர் டு யுவர் கஸ்டமர்ஸ். தட்ஸ் தி பெஸ்ட் வேல. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பிளாட்டினம் மந்த் February பிளாட்டினம் மந்த். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நான் 18,000 பிவி செஞ்சேன். அதெல்லாம் எதிர்பார்த்ததே இல்லை. 12,500 நம்ம நிறைய நினைப்போம். ஸோ செய்ய இஸ் ஜஸ்ட் க்ரோவிங். ஸோ என்னோட February மந்த் வந்து நான் மறக்க முடியாத மந்த். ஒன்னு என்னோட பர்த்டே மந்த் அண்ட் ஆல்சோ மை பிளாட்டினம் மந்த். ஸோ யோர் ப்ரொமோஷன் ஆல் யூ ஹேவ் டு கீப் ஆன் ஷேரிங். ஸோ ஈவன் லைக் நீங்க பாத்தீங்கன்னா மே 5ஆம் மாசம் வந்து ஐ டிட் 20,000 பிவி. ஸோ இதெல்லாம் வந்து லைக் வெரி நெவர் எக்ஸ்பெக்டட். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒண்டியா செய்ய போகல. அஃப்கோர்ஸ் வென் யூ ஹேவ் லீடர்ஸ் 3% 6% இதெல்லாம் கவுண்டட் தான். ஸோ ஈவன் ஒரு 3% இருந்தாலும் யூ சப்போர்ட் தேம், மோட்டிவேட் தேம். அவங்க 6% ஆயிட்டாங்கன்னா அவங்கள நெக்ஸ்ட் 6% ஆக்கிறதுக்கு அவங்க கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ என்னோட குரூப்ல வந்து இப்ப ஏபிசியோட சேர்த்து more than 500 பேர் இருக்காங்க. கண்டிப்பா எல்லாமே ப்ராடக்ட் வாங்க மாட்டாங்க. 10 பேர்ல வந்து ஒரு 3-4 பேர் தான் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க சும்மா தான் தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அது வந்து வெரி வெரி நார்மல். ஸோ அதனால புது ஆளுங்களை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அண்ட் ஆல்சோ சோஷியல் மீடியால ஷேர் பண்றது இந்த கோவிட் டைம்ல வந்து பேண்டமிக் டைம்ல வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நான் சோஷியல் மீடியா வந்து ரொம்ப மேக் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ மாஸ்க் போடுறதோ யூ ஜஸ்ட் காய்ஸ்க்கும் ஸ்கின் இருக்கு. ஸோ நம்மளும் ஸ்கின் கேர் எல்லாம் யூஸ் பண்ணணும். நிறைய பேர் காய்ஸ்க்கு எதுக்கு ஸ்கின் கேர் எல்லாம் கேட்பாங்க. நான் பல கேர்ள்ஸை மீட் பண்ணி கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன். நானே ஷாக் ஆயிருக்கேன். கேர்ள்ஸே நிறைய பேர் ஸ்கின் கேர் இன்னும் பாய்க்காமலாம் இருக்காங்க, முக்கியமா இந்தியன்ஸ். ஸோ வென் நம்மளே ஸ்கின் கேர் எல்லாம் யூஸ் பண்ணும்போது தே ஆல்சோ ரியலி ஷாக். ஸோ அதை ஸ்கின் கேர் உண்மையிலே எதுக்கு பாய்க்கணும் அதை பத்தி நம்ம ஷேர் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணும்போது ஸோ ப்ரோட்டீன் குடிக்கிறத நான் டெய்லி போடுவேன். அண்ட் கன்சிஸ்டன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சொல்லிட்டாங்களேன்ட்டு நான் ஒரு நாளைக்கு போடுறேன், ஒரு மாசம் நான் போட மாட்டேன்னா it don't really works. If you really focus means you have to do every day. Consistent play a big role in MA. MA ல வந்து consistent ரொம்ப முக்கியம். Are you doing it daily? Okay, and supplement எடுக்கிறது எல்லாமே. And also like நான் பாத்தீங்கன்னா like நான் வந்து ஃபேட் கிடையாது. நான் வந்து என்ன பண்ணேன், ஸோ வெயிட் குறைச்சி அந்த மாதிரி என்னால் செய்ய முடியாது, பிஃபோர் ஆஃப்டர் செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணேன், இன்க்ரீஸ் மை மசில். ஸோ ஜிம்முக்கு போகிறது. ஸோ என்னோட விசல் ஃபேட் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 3% தான். என்னோட பாடி ஃபேட் வந்து லைக் 8 to 10%. ஸோ ஆல் திஸ் யூ கேன் ஷேர்லாம். ஸோ இது மூலியமா நீங்க ஃபிட்னஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட் பிசினஸும் நீங்க ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபிட் ஃப்ரீக் இருக்கு. ஸோ அதுவும் நீங்க ஷேர் பண்ணலாம். அது பெரிய மார்க்கெட், ஃபிட்னஸ் மார்க்கெட். ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த புக்ஸ் தட் ஐம் ரீடிங். நான் ரொம்ப வந்து என்னோட புக்ல வந்து முக்கியமா வந்து நான் நியூட்ரிஷன் புக் நான் நிறைய படிப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச புக் வந்து வாட் டாக்டர் டசன்ட் நோ அபவுட் நியூட்ரிஷன் மே பி கில்லிங் யூ. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச புக். ஸோ நியூட்ரிஷன் பத்தி நிறைய கத்துக்கலாம். ஸோ இது மாதிரி புக்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு படிக்க ஆரம்பிங்க. படிச்சதே இல்லையா படிக்க ஆரம்பிங்க. நானும் என்ன வந்து எனக்கு படிக்கலாம் பிடிக்காது, பட் எம்ஏயோட புக் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஸோ நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேஜாவது படிங்க. படிப்பு ஐ மீன் ரீடிங் புக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். ஏன்னா நீங்க ஏன் ஏதோ சும்மா புக் படிக்க சொல்றேன் அப்படின்னு நான் சொல்ல, நீங்க அது படிக்கிறதுனால உங்களுக்கு அது மூலியமா நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நாலேஜ் கிடைக்கும். ஸோ நீங்க பேசும்போது ஒருத்தவங்க பேசினாலே தெரிஞ்சிடும் இவங்க நிறைய படிக்கிறாங்க, நிறைய கத்துருக்காங்க. ஸோ அதுல இருந்து நீங்க நிறைய ஷேர் பண்ணலாம். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த குட் வே உங்களோட பிசினஸ் க்ரோ பண்றது. ஸோ எப்பவுமே சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும் அந்த 3S 4M இதுதான் நம்ம எப்பவும் சொல்லியுமே தான் நம்ம கேட்டிருக்குமே தான் நம்மளுக்கு தெரியுமே. பட் இதுல வந்து நான் 4Sன்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் S வந்து ஆஃப்கோர்ஸ் செல்ஃப் யூஸ்ல மொதல் ப்ராடக்ட் நம்ம பாய்க்கணும். நம்மளே பாய்க்க மத்தாள்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியாது. then selling, sponsoring and meeting. So இதெல்லாம் இது வந்து நம்ம செய்யறோம், பட் are we doing it daily, consistently? இது ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லி செஞ்சோன்னா கண்டிப்பா ஒர்க் பண்ணும்.
ஓகே. ஸோ ஹவ் டு ஸ்டார்ட்? இப்ப பேண்டமிக்ல இருக்கும் ஓவர் கம் சேலஞ்சஸ் இருக்கு. அதை நம்ம ஓவர் கம் பண்ண சில முக்கியமான இதை ஷேர் பண்ணேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க செட் பண்ணுங்க. ஓகே, நான் இந்த மாசம் 12% போறேன், நான் 21 போகணும், நான் பிளாட்டினம் போகணும். ஓகே, இது நீங்க உங்க கோலை கிளியரா முடிவு பண்ணீங்க. ஓகே, நான் இதை நான் செஞ்சே ஆகணும் இத்தனை மாசத்துக்குள்ள. அப்புறம் பிளான் பண்ணுங்க. உங்களோட ஆக்டிவ் அப்லைனோ, உங்களோட டைமண்டோ, உங்களோட எமரலோ அவங்க கூட உட்காந்து பிளான் பண்ணுங்க. ஓகே, என்னென்னலாம் செய்யணும், அவங்க சிலது சொல்லி கொடுப்பாங்க. நீங்க உங்க சைட்ல நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ யூ பிளான், செட் அ கோல், பிளான், தென் ஆக்ஷன் ஒர்க் பண்ணுங்க. ஷேர் த பிசினஸ் பிளான், டெமோ, அதெல்லாம் நீங்க பேசிக் ஆக்ஷன் எல்லாம் பண்ணுங்க. 4வது ரொம்ப முக்கியமானது, நீங்க செஞ்சத அந்த ப்ரோக்ரஸை யூ ஹேவ் டு மெஷர். ஒரு வாரம் நம்ம செஞ்சது என்ன, அதை நீங்க மெஷர் பண்ணணும், ரொம்ப முக்கியம். ஒரு மாசம் நம்ம எவ்வளவு செஞ்சிருக்கோம், என்ன பண்ணிருக்கோம், என்ன செய்யல, அது அடுத்த மாசம் நம்ம எப்படி பெட்டர் ஆக்குறது. ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க எல்லாம் செஞ்சுட்டு didn't measure your progress means it not really fully work. So measure progress also very important. So set a goal, பிளான் பண்ணுங்க. என்ன கோலுக்குள்ள பிளான், என்னென்ன செய்யணும் பிளான் பண்ணுங்க. ஆக்ஷன், தென் மெஷர் யுவர் ப்ரோக்ரஸ். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் உங்க கோல் வந்து நீங்க வெரி கிளியரா இருக்கணும். நான் அடுத்த மாசம் 21 போகணும், ஓகே நான் ஃபைட் பண்றேன். அந்த மாதிரி நீங்க சொல்றதை வச்சே தெரியும் நீங்க கண்டிப்பா 21 போக மாட்டீங்க. ஸோ நீங்க கிளியரா இருக்கணும், உங்க கோல் கிளியரா இருக்கணும். நான் 21 போறேன். ஸோ நான் 21 போறதுக்கு அடுத்த மாசம் நான் 21 போறேன். இந்த மாசம் நான் என்னன்னாலும் ரெடி பண்ணணும். இந்த மாசம் நீ எல்லாம் ரெடி பண்ணணும். அடுத்த மாசம் வந்து நீங்க பிளான் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். ஸோ கிளியரா இருக்கணும். அண்ட் கன்சிஸ்டன்ட் ஆஃப் ஸ்பான்சரிங். ஸோ இந்த என்னதான் உங்களுக்கு குரூப் இருக்கோ இல்லையோ, நீங்க டெய்லி ஆளுங்கள்ட்ட பிசினஸ் பிளான் காட்டிக்கிட்டே இருக்கணும். பிசினஸ் பிளான் காட்டிக்கிட்டே இருங்க. புது ஆளுங்களை பாருங்க, ஸ்பான்சர் பண்ணணும், டெமோ செய்யணும். இதெல்லாம் நம்ம டெய்லி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு கணக்கு வச்சுங்க. ஓகே, நான் ஒரு மாசம் அட்லீஸ்ட் ஒரு 5 பேர் நான் ஸ்பான்சர் பண்ணணும், 12 பிசினஸ் பிளான் காட்டணும். அண்ட் 3வது டிப்ஸ் வந்து லேர்ன் ஹவு டு பில்ட் த வால்யூம். இவங்க பாருங்க, அவங்க கீழே ஆளுங்க இருக்காங்களோ, கஸ்டமர் இருக்காங்களோ, லீடர்ஸ் இருக்காங்களோ, உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு வால்யூம் பில்ட் பண்ண தெரியணும். ஓகே, நான் புது ஆளை பாக்குறேன், இவங்கள்ட்ட நான் மேபி பாடிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், ஈஸ்பிரிங் ஷேர் பண்றோம், அட்மாஸ்பியர் ஷேர் பண்றோம். ஸோ உங்களாலே பர்சனலா உங்களால வால்யூம் கிரியேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களை யாராலையும் அசைக்க முடியும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வால்யூம் கிரியேட் பண்ற நீங்க பர்சனலா கத்துக்குங்க. உங்க டவுன்லைன் செய்யறாங்களோ இல்லையோ, நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க மத்தவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த வால்யூம் பில்ட் பண்றது வெரி இம்பார்ட்டன்ட். டிப்ஸ் நம்பர் 4, how to build name list. ஸோ அந்த நேம் லிஸ்ட் வந்து நான் ஏற்கனவே ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே எழுதுனேன், அது போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. நேம் லிஸ்ட் நீங்க டெய்லி அப்டேட் பண்ணணும். ஓகே, இந்த இவ்வளவுலாம் நான் பார்த்து முடிச்சாச்சா, அடுத்த மாசத்துக்கு உள்ளது, அடுத்த வருஷத்துக்கு உள்ளது, நான் நேம் லிஸ்ட் ரெடி பண்ணணும். புது ஆளுங்க யாராவது தெரியுங்களா? ஸோ யூ ரைட் டவுன் யுவர் நேம் லிஸ்ட் அண்ட் யூ ஹேவ் டு லேர்ன் யுவர் செல்ஃப். ஆஃப்கோர்ஸ் நம்ம எத்திட்யூட், நம்ம கான்செப்ட் எல்லாம் சரியா இருக்கா, நம்ம சரியா தான் செய்யறோமா, நம்ம இந்த சிஸ்டமை கரெக்டா ஃபாலோ பண்றோமா. ஸோ இதெல்லாம் வந்து மேபி உங்களுக்கு ரைட்டா தெரியுதோ தெரியலன்னா நீங்க உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க, உங்க எமரல்ட் டைமண்ட்ட கேளுங்க. நான் எல்லாம் சரியா செய்யறேன், நான் என்ன தப்பு பண்றேன், நீங்க கண்டிப்பா கேட்டு ஆகணும். தெரிஞ்சாதான் நீங்க அதை சரி பண்ண முடியும். சரி பண்ணாதான் நம்ம க்ரோ பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கடைசியா நான் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, ரொம்ப நம்ம மோட்டிவேட் பண்ணாதான் நம்ம பிசினஸ் க்ரோ பண்ண வைக்க முடியும். சில பேர் வந்து மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதோட ஃபைண்ட் யுவர் வை. இதுல இந்த எம்ஏல ஆக முக்கியமானது வந்து ஹவு டு டூ எம்ஏ கிடையாது, ஹவு கிடையாது. நிறைய பேர் வந்து ஹவு தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எப்படி எம்ஏ செய்யணும், எப்படி எம்ஏ செய்யணும்னு. அதுக்கு முன்ன ஆக முக்கியமானது வாய். நான் ஏன் எம்ஏ செய்ய போறேன், இந்த வாயை மட்டும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டீங்க. அதாவது ஒரு காரணம் இருக்கணும். ஓகே, நான் ஃபேமிலிக்காக நான் எம்ஏ செஞ்சே ஆகணும், நான் சீக்கிரம் ரிட்டையர் பண்ண போறேன். இந்த மாதிரி முக்கியமான சில வாயை வந்து ஸ்ட்ராங் பண்ணீங்க. ஓகே, உங்க வாயை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்களா, ஹவு டு டூ எம்ஏ வந்து ஒரு மேட்ரே இல்லை, ஒரு ப்ராப்ளமே இல்லை, ஈஸியா எல்லாம் வந்துடும். ஏன்னா உங்க வாய்ஸ் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்களே, நீங்க காரணம் சொல்ல மாட்டீங்க, நம்ம மீட்டிங் போகாம இருக்க மாட்டீங்க. ஸோ எல்லாம் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அண்ட் முக்கியமானது வந்து இந்த மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் வச்சாங்கன்னா கண்டிப்பா நீங்க அதுக்கு ஜாயின் பண்ணணும். மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் அவ்வளவு முக்கியம். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன ஷேர் பண்றீங்க, நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க. உங்க டவுன்லைன் ஜாயின் பண்ணுவாங்க, அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஷேர் பண்ணும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம், ஓ உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு, உங்களுக்கு இதெல்லாம் தெரியல. ஸோ மீட்டிங் ஆஃப்டர் மீட்டிங் ரொம்ப முக்கியமா நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். So success occurs when your dream get bigger than excuses. So நம்ம காரணம் சொல்றத குறைக்க நம்ம சக்சஸ் வந்து பெருசாகிக்கிட்டே போகும். அண்ட் சொன்ன மாதிரிதான் நம்ம அந்த நல்ல மனசோட எப்படி ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அந்த மைண்ட்க்கு வந்துட்டீங்கன்னா எம்ஏ தன்னால வந்துடும். ஸோ உங்க சுத்தி உள்ளவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ண உங்க பிசினஸ் க்ரோ பண்ணிடும். மற்றவங்களை ஹெல்ப் பண்ணாம நீங்க பிசினஸ் க்ரோ பண்ணவே வைக்க முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த பெண்டமிக்லாம் நிரந்தரம், இதெல்லாம் சூன் சரியாயிரும். ஸோ என்ன பெண்டமிக் வந்தாலும் சரி, என்ன கோவிட் வந்தாலும் சரி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்காம நம்மளுக்கு என்ன முக்கியமோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி செஞ்சுட்டு போயிட்டே இருப்போம். கண்டிப்பா நம்மளுக்கு சேலஞ்சஸ் வரதான் செய்யும், எல்லாத்துக்கும் சேலஞ்சஸ் வரும். சேலஞ்சஸ் ஓவர் கம் பண்றவங்க தான் சக்சஸ் பண்ணுவாங்க. ஸோ சேலஞ்சஸ் வந்துருச்சுன்னா அதான் ஒரு காரணம் வச்சுட்டு நம்ம வெயிட் பண்றதும்
அது வந்து நம்ம க்ரோ பண்ண முடியாது. ஸோ சேலஞ்சஸ் வாஸ் வெரி வெரி நார்மல், யூ ஹேவ் டு ஓவர் கம் இட். இது வந்து என்னைக்கு எப்பவுமே உங்க அப்லைன் கூட ஆக்டிவா டெய்லி பேசுங்க, இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ரொம்ப பேச மாட்டாங்க, ஒரு தடவை சொல்லிட்டான்னு விட்டுருவாங்க, நம்ம பாட்டு நம்ம வேலையை செய்வோம். நம்ம செய்யறது கரெக்டா இல்லையான்னு யூ ஹேவ் டு keep in touch with your active upline. ஸோ அவங்கள்ட்ட பேசுங்க, இதை எக்ஸைட்டடா ஹாப்பியா செய்யுங்க. இதை நீங்க ஃபார்ஸ் பண்ணி எதுவுமே ஃபார்ஸ் பண்ணி செஞ்சு க்ரோ பண்ண முடியாது. ஸோ டூ இட் ஹாப்பிலி, எக்ஸைட்டட்லி, அண்ட் கண்டிப்பா எல்லாம் க்ரோ பண்ணுவோம். ஒரு நாளைக்கு நம்ம எல்லாம் மீட் பண்ணலாம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எமரல் முத்துஷீலா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் தேங்க்யூ. Wow, thank you, Mr. Arun. Great sharing. ஒரு தேங்க்ஸ். ஒரு 2 கேள்வி கேட்கலாமா? ஷார்ட் கேளுங்க. அருமையா இருந்துச்சு ஷேரிங். ஸோ நான் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தேன், டைம் போறதே தெரியல. கடைசியா நீங்க ஒண்ணு சொன்னீங்களா, எல்லாத்துக்கும் வந்துட்டு அந்த வாய் தான் ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ ஹவு டு டூ வந்து நம்ம அப்ளைன் சொல்லி தராங்க, சிஸ்டம் இருக்காங்க. ஸோ அந்த வாய், உங்களோட வாய் என்ன அப்படி சொல்ல முடிஞ்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. மத்த ஆளுகிட்ட வந்து இப்ப போற இந்த டீம்ல உள்ளவங்களுக்குலாம் வந்துட்டு அவங்களோட வாய் கண்டுபிடிக்க முடியலன்னு சில பேர் இருக்காங்களே, அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஒரு டிப்ஸ். வாய் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்ல. உங்களுக்கு ட்ரீம் இருக்கான்னு பாக்கணும். நிறைய பேருக்கு ட்ரீம் இல்ல. ட்ரீமே இல்லைன்னா வாய் கண்டுபிடிக்க கஷ்டம் தான். ஸோ ட்ரீம்னா என்னன்னு கேட்பாங்க நிறைய பேர். முக்கியமா வேலை செய்யறவங்க ட்ரீம்ல என்னன்னு தெரியாம இருப்பாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கணும். இந்த காலகட்டத்துல என்கிட்ட கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இப்ப புதுசா கொஞ்சம் நிறைய பேருக்கு ட்ரீம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம ஒரு இதே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ என்னோட வாய் பர்சனலா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் எம்ஏல சக்சஸ் பண்ணி ஆகணும். எனக்கு வந்து ஆளுங்க கீழே வேலை செய்ய வாய்ப்பே இல்லை. நான் எந்த கம்பெனில ரொம்ப நாள் வேலை செய்ய மாட்டேன். எப்படா சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு தான் நினைப்பேன். ஸோ என்னோட வாய் வந்து ஐ டு டூ மை ஓன் பிசினஸ். எனக்கு கண்டிப்பா நான் செய்யற பிசினஸ் வந்து எம்ஏல கிடைக்கிற ரிவார்ட் மாரி வெளியில எங்கேயும் கிடைக்காது. ஸோ எம்ஏ மாதிரி ஒரு பிசினஸ் வராது. ஸோ எம்ஏல வந்து என்னோட எய்ம் வந்து அட்லீஸ்ட் ஐ நீட் டு கோ டைமண்ட். ஸோ என்னோட வாய் வந்து ஐ டு டூ வாண்ட் டு டூ ஓன் பிசினஸ் அண்ட் திஸ் இஸ் எம்ஏ. இன்னொரு முக்கியமான என்னோட வாய் வந்து நான் அதை சொன்ன மாதிரி என்னை சுத்தி உள்ளவங்கிட்ட நிறைய பேர்கிட்ட நான் ப்ரூவ் பண்ணியே ஆகணும். ஸோ எம்ஏ மூலியமா இந்த அளவுக்கு இருக்காங்க, அது நீங்க எம்ஏ மட்டும் தான் செய்றீங்களா அப்படின்னு ஒரு கேள்வியும் ஒரு காலத்துல என்கிட்ட கேட்கணும். ஏன்னா என்னோட டைமண்ட் இன்ன வரைக்கும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன வீட்லயே தான் இருக்கீங்க, ஆனா உங்க காடி மட்டும் மாத்திக்கிட்டே இருக்கீங்க, ஏன்னா நான் எம்ஏ செய்யறேன். ஸோ இந்த மாதிரி நம்மளும் கெத்தா ஒரு நாளைக்கு சொல்லணும். ஸோ அதனால நம்ம ஸ்ட்ராங் பண்ணி ஆகணும். எம்ஏ வந்து இந்த லுக் டவுன் பண்றவங்களெல்லாம் தலை நிமிர்ந்து பார்க்க வைக்கணும். அண்ட் அவங்களே வந்து நம்மளை கேட்கணும், இது எப்படி செய்யறது, உண்மையிலே இதுல இதெல்லாம் கிடைக்குமா. ஸோ என்னை எதிர்த்தவங்க எல்லாம் நாளைக்கு வந்து என்னோட பிசினஸ் லீடர் ஆக்கணும். ஸோ இதான் என்னோட பெரிய எய்ம். ஸோ இதான் என்னோட ஒய். கடைசி இன்னொரு கேள்வி சார். இப்ப நீங்க வந்துட்டு பிசினஸ் வந்துட்டு கோவிட் வரதுக்கு முன்னக்கே நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஆமா. டிஃபரன்ஸ் தெரியுதா growth? இப்ப கோவிட் வரதுக்கு முன்னக்கே growth அதிகமா இருந்துச்சா, கோவிட்ல தான் கோவிட் டைம்ல தான் growth பயங்கரமா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச நிறைய லீடர்ஸ்க்கு அது நடந்துட்டு இருக்கும் தெரியும். ஸோ உண்மையில எதிர்பார்க்கவே இல்லை. அங்கங்க லைக் ப்ராடக்ட் பாய்க்காதவங்க எல்லாம் ப்ராடக்ட் பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஹெல்த் பத்தி வரி பண்ணாதவங்க எல்லாம் இப்ப கோவிட்னால நிறைய பேருக்கு திடீர்னு ஹெல்த் மேல அக்கறை எல்லாம் வந்துருச்சு. ஸோ புதுசா இருந்துச்சு. ஸோ நியூட்ரிஷன்ல தேடுறாங்க. ஸோ இவங்களுக்கு கோவிட் வந்துருச்சு, அவங்களுக்கு கோவிட் வந்துருச்சு, என்ன எடுக்கணும்னு. நான் ஒரு வகையான டாக்டர் தான். டாக்டர் கேட்கிற கேள்வியெல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பிசினஸ் உண்மையிலே க்ரோவிங் வெரி குட். ஸோ என்கிட்ட கேட்டீங்கன்னா ஐ தேங்க்ஸ் டு கோவிட். நிறைய பேர் கோவிட்னால பல கடுப்புல இருப்பாங்க. எனக்கு வந்து கோவிட் வந்து ஒரு தெய்வம் மாதிரி. ஸோ அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும். நம்ம பிசினஸ் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப நன்றி, அருமையான ஷேரிங். ஒரு நாள் கண்டிப்பா நம்ம மீட் பண்ணுவோம். கண்டிப்பா. அண்ட் ஐ திங்க் எல்லாரும் உங்களை மீட் பண்ணணும்னு ஆசையா கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நன்றி. ஸோ இந்த ஸ்பீச் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எல்லாத்துக்கும், எப்படி ஃபீல் பண்ணுது இன்னைக்கு? ஸோ பெண்டமிக்ல growth இருக்கு, பெண்டமிக்ல பிசினஸ் செய்ய முடியும்ட்டு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஸோ யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்பீச் கேட்டோன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, எனக்கு வந்து நானும் சாதிக்கணும், அடுத்த மாசம் ரெக்கக்னிஷன் ப்ரோக்ராம் வந்து என்னோட ஃபேஸும் அங்க வரணும், நானும் சாதிக்கணும், நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாரு முடிவு எடுத்திருக்கீங்க? வந்து கொஞ்சம் கமெண்ட்ல போடுங்க. ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா கை தட்டு போடுங்க பார்ப்போம். கிரேட். ஸோ awesome. நீங்க இவ்வளவு எத்தனை பேர் இருக்கீங்க பார்ப்போம்? 190. வா, 190 பேர் இருக்கீங்க. கிரேட். ஆக்சுவலி முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது 72 பேர் இருந்தாங்க. அப்ப நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். 160 points, 170, ஸோ 190. இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துங்க. ஒரு குட் நியூஸ், சில அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருது.
ஸோ பிஃபோர் ஐ கண்டினியூ, நம்ம ஸ்பீக்கர் ஷேர் பண்ணது வந்து 2-3 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். நீங்க பாத்துக்கங்க. அவர் முக்கியமா என்ன சொன்னார்னா, இப்போ கோவிட் வந்ததும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆனா அந்த தேங்க்ஸ்னு வர்ற ஒரு நம்பிக்கை வந்துட்டு எப்படி அருண் சொன்னார், நம்மளால அடாப்ட் பண்ண முடியுதான்ட்டு அந்த நம்மளோட மைண்ட் செட்ல தான் இருக்கு. ஸோ அந்த மைண்ட் செட் வந்து எப்படி வரும், நம்ம ஆக்டிவ் கம்யூனிகேஷன் இந்த அப்ளை, நம்ம புக்கு படிக்கணும், இந்த மாதிரி மீட்டிங் வந்து அனைவருக்கும் நன்றி. ஸோ நீங்க வந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா awesome, very very proud of all of you. ஸோ உங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துருங்க. ஓகே, நீங்க ஒரு உதாரணமா இருந்தாதான் இந்த பிசினஸ்ல நீங்க வளர முடியும்ட்டு அருண் அழகா ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சது. ஸோ கிரேட். ஓகே, ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ நம்ம ஷேர் பண்ண போறோம். அந்த வீடியோக்கு அப்புறம் நம்மளோட மென்டோ கம்மிங் அப் டைமண்ட் கொஞ்சம் ஷேரிங் பண்ணுவாரு. ஸோ பிரசன்னா, are we ready with the video? Okay, great. So அடுத்து நமக்கு ஷேர் பண்ண போறது வந்து வேற யாரும் இல்லை, எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நம்மளோட ஆசம் கிரேட் லீடர், என்னோட அப்பா, என்னோட மென்டார் அண்ட் ஸ்பான்சர், கம்மிங் அப் டைமண்ட், மிஸ்டர் முத்து. ஓகே, அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓகே, தேங்க்ஸ் டு எம்சி அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஷேரிங் பை அருண் ஜஸ்ட் நவ். அருணுடைய டாபிக் நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அழகாக பேசினாரு. உண்மையிலேயே அவருடைய இந்த பிஸ்னஸ் இந்த ஒரு கோவிட் டைமில் அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து அவ்வளோ அழகாக அவர் அப்படியே மனதார எந்த ஒரு ஒளிவு மறைவு இல்லாமல், இதுதான் நீங்கள் எம்பிஏ பிஸ்னஸ் பார்க்க முடியும், எந்த ஒரு சீக்ரெட்டும் கிடையாது, ஒளிவு மறைவு இல்லாமல் மனதார ஷேர் பண்ணார். இஸ் அ வெரி குட் லீடர். இஸ் இந்த அவர் நம்மளுடைய இன்னொரு ஸ்பெஷல் வெரி குட் ஃபேண்டாஸ்டிக் டைமண்ட் நந்தகுமாரோடைய டீமில் இருக்கார், நந்தா அண்ட் ஷைனி டீமில். அண்ட் they are willing to share, you know, மனதார. ஓகே, ஸோ அவர் சொன்ன விஷயங்களை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு கிடைச்சிருக்கும். நிறைய பேர் இன்னைக்கு வேலையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலை நிரந்தரம் கிடையாது. எனிதிங் கேன் ஹேப்பன் இன் த ஜாப். ஓகே, ஸோ நானும் வேலையில் தான் இருந்தேன். அவர் சொன்ன மாதிரி எனக்கும் வேலை செய்ய பிடிக்கல. பிகாஸ் எத்தனை பேருக்கு வேலை செய்ய பிடிக்குதுன்னு தெரியல, எனக்கு வேலை செய்ய பிடிக்கல. பிகாஸ் நம்மளை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணுறது எனக்கு பிடிக்காது. ஓகே, நான் சொந்த முதலாளியாக இருக்கணும், நான் சொந்த பாஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவர் சொன்னதை எக்ஸாக்ட்லி த்ரூ. ஸோ யாருக்கெல்லாம் நான் சொந்த முதலாளியாக இருக்கணும், என்னுடைய கனவுகளை அடையணும்னு நினைக்கிறீங்களோ, this is the best business for you. ஓகே, அண்ட் another thing is, அவர் சொன்னார் பாருங்க, அது முக்கியமான ஒரு விஷயம். நிறைய பேர் உங்களை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, வாங்க மாட்டாங்க, நெகட்டிவாக சொல்லுவாங்க. இன்னும் நான் 20 வருஷத்துக்கு மேலே அந்த பிஸ்னஸில் இருக்கிறேன், இன்னும் என்னை பார்த்து கேட்பாங்க, ஐயோ ஸ்டில் டூயிங் எம்பிஏ, இன்னும் எம்பிஏ பிஸ்னஸ் செய்கிறீங்களா, இந்த எம்பிஏ பிஸ்னஸ் இருக்குதா அப்படின்னு. ஸோ அவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் இன்னும் கேள்விக்குறியில் இருக்காங்க, முடியுமான்னு. நேற்று தான் ஒரு டைமண்ட் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, இந்த பேண்டமிக்ல ஒரு மலேகாய் இன்சூரன்ஸ் டாப் லெவலில் செஞ்ச ஒரு மலேகாய் இந்த எம்பிஏ பிஸ்னஸ் பார்த்து புரிஞ்ச பிறகு இப்போ இந்த பேண்டமிக்ல இன்சூரன்ஸ் பிஸ்னஸ் ஆல் ட்ராப்ட். பிகாஸ் அது வந்து ஒரு நெசசரி ப்ராடக்ட் கிடையாது. நம்ம கிட்ட எல்லாம் நெசசரி ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ அவங்க ஒரே மாசத்துல அவர் மாசம் 6% போயிருக்காரு. செகண்ட் மந்த் he hit 21% and make about 11,000 ringgit. is very excited. Now you want to go full swing in MBA business. ஸோ அந்த மாதிரி நான் எந்த பிசினஸ் தப்பா சொல்லலை, குறையா சொல்லலை. பட் முடிஞ்ச அளவு நம்ம எல்லாருமே வந்து ஒரு என்டர்பிரனரா, ஒரு வியாபாரியா, ஒரு பொருளாதாரத்தில் உயரணும்னா சொந்த பிஸ்னஸ்ல இருக்கணும் நம்ம சமுதாயம். இன்னைக்கு சீன சமுதாயம் இன்னைக்கு ஏன் சாலிடா எக்கானமிக் சாலிடா இருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தரும் சொந்தமா ஏதாவது ஒரு வியாபாரத்தில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் த பெஸ்ட் பிஸ்னஸ் ஃபார் யூ. அதே சமயத்தில் யாரெல்லாம் வெளியே நம்மளுக்கு நெகட்டிவ் கொடுக்குறாங்களோ, நெகட்டிவ் அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. எனக்கு வந்து யாரெல்லாம் நெகட்டிவ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்காக நான் செஞ்சு காமிக்கணும். அப்ப ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் them I get more motivated, I get more inspired, I get more positive. ஆக்சுவலி அதுதான் இந்த பிசினஸ்ல நீங்க பார்க்கணும். மற்றவங்களாம் இவங்க ஐயோ என்ன சொந்த அண்ணன் தம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணலையே, எனக்கு சொந்தக்காரங்க சப்போர்ட் பண்ணலையே, இந்த பிசினஸ் செய்ய முடியாதுன்னு விட்டுட்டு போறது தப்பு. ஓகே, இட்ஸ் a big mistake. alright, so anyway, முதல்ல அந்த வீடியோ பார்த்தீங்க. இட்ஸ் a fantastic news, great news. அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளாம் முக்கால்வாசி இந்த டீம்ல உள்ள வந்திருக்கிறவங்க அந்த ECVI சிஸ்டம்ல இருக்கிறீங்க. அருண் also in ECVI சிஸ்டம், நம்மளுடைய டைமண்ட் நந்தகுமார் டீம்ல இருக்காரு. ஸோ நம்ம இந்த ECVI சிஸ்டம்ல பாருங்க ஒரு ஸ்பெஷல் கார்னிவல் வைக்க போறாங்க. 11 and 12 செப்டம்பர் கார்னிவல் வைக்க போறாங்க. அதுல என்ன பியூட்டினா, அந்த கார்னிவல்ல லக்கி ட்ரா வைக்க போறாங்க. அந்த லக்கி ட்ரால நீங்க ஜாயின் பண்ணணும்னா
இந்த ஸ்லைட் கொஞ்சம் நம்ம பார்ப்போம். இந்த 11 அண்ட் செப்டம்பர் டேட் குறிச்சுக்கொள்ளுங்க. ECVI கார்னிவல், அதாவது எல்லா ப்ராடக்ட்ஸு எல்லாத்த பற்றி நிறைய எக்ஸ்பிளனேஷன், குக்கிங் டெமோ எல்லாம் ஓடும். ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேன் வி கோ அந்த செகண்ட் ஸ்லைட், அந்த இங்கிலீஷ் பார்ட், நாட் த சைனீஸ் ஒன், இங்கிலீஷ் ஒன். ஓகே, இந்த கார்னிவல்ல பார்த்தீங்கன்னா லக்கி ட்ரா இருக்குது. இந்த லக்கி ட்ராவில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா, இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து யார் யாரெல்லாம் ECVI டீம்ல இருக்கீங்களோ 1ஆம் தேதி ஆகஸ்ட்ல இருந்து 5ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும் நீங்க ஒரு ஆளை ஸ்பான்சர் பண்ணா கூட அந்த ஒரு ஆள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 20 ரிங்கெட் அந்த வவுச்சர் இருக்கு இல்லைங்களா, அந்த வவுச்சரை யூஸ் பண்ணி $200 வாங்கும் பொழுது 20 ரிங்கெட் டிஸ்கவுண்ட் இருக்கும். அந்த வவுச்சர் கிளைம் பண்ணாங்கன்னா, ஒரு வவுச்சர் கிளைம் பண்ணா கூட அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்க அனுப்பிட்டு, நீங்க அது வந்து ஒரு பாராங்க இருக்கு, அந்த கூகுள் ஃபார்ம்ல நீங்க ஃபில் அப் பண்ணிட்டு யூ கேன் ஜாயின் த what you call the lucky draw. ஓகே, ஸோ நீங்க நிறைய பேர் ஜாயின் பண்றீங்களா, 10 பேர் 10 லக்கி ட்ரா நீங்க ஜாயின் பண்ணலாம். யூனோ, ஸோ அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு இருக்கு. இதை சம்பந்தமா உங்களுக்கு ஒரு PDF ஃபார்மேட்டும் வீடியோ வந்து குரூப்ல ஷேர் பண்ணுவோம். அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ இப்போ நான் அதெல்லாம் உங்களுக்கு படிச்சேனாக்கா உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ எனவே இறுதியாக முடிக்கிறதுக்கு முன்பு நம்ம வந்து நம்மளுடைய எமரல்ட் ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் அண்ட் கோயிங் ஃபார் டைமண்ட் அருண் இட்ஸ் ரியலி ஃபேண்டாஸ்டிக். அவர் பாருங்க 10 மாசத்துல ஃபவுண்டர்ஸ் பிளாட்டினம் முடிச்சிருக்காரு. இஸ் ஆல்சோ குவாலிஃபைட் ஃபார் அலாஸ்கா. அவர் அதை கூட ஷேர் பண்ண மறந்துட்டாரு. இஸ் குவாலிஃபைட் ஃபார் அலாஸ்கா. யூனோ, ஸோ அலாஸ்கா இஸ் ஒன் ஆஃப் த ஃபேண்டாஸ்டிக் ட்ரிப். நாங்கள் 2 தடவை போயிட்டு வந்துட்டோம். இது 3ஆவது தடவை போக போகிறோம். வி ஆல்சோ குவாலிஃபைட் ஃபார் தட். ஹோப்ஃபுல்லி அதுக்குள்ளே இந்த பேண்டமிக்லாம் ஓரளவு இது ஆகிட்டு அலாஸ்காவுக்கு போகிறதா இருந்தால் ஃபேண்டாஸ்டிக், வில் என்ஜாய் த ட்ரிப். ஓகே, ஸோ வந்திருந்த அனைவருக்கும் என்னன்னா எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஸோ ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்லும் தவறாமல் வாங்கள். இப்போ அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இருக்கு, உங்களுக்கு MC அண்ணான்னு சொல்லுவாரு. நன்றி, வணக்கம். நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி டைமண்ட், தேங்க்ஸ். ஓகே, ஸோ அனைவரும் இங்க இவ்வளவு நேரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்னைக்கு கிடைச்ச அத்தனை பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு வந்திருக்கும். இதே எனர்ஜி நீங்க எடுத்துட்டு வெளியே ஒன்றும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாதான் உங்க பிசினஸ் வளர முடியும். ஸோ அருண் முதல்ல சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம இது ஒரு பிசினஸ் செய்யுங்கன்னு சொல்றது தவிர இன்னும் நிறைய பேர் நல்லா வாழணும், இன்னும் நிறைய நம்ம சமுதாயம் நல்லா வாழணும், இன்னும் நிறைய பேருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும்ன்ற ஒரு நோக்கத்துல செஞ்சா கண்டிப்பா உங்க பிசினஸ் வளரும். அது வந்து லீடர்ஸ், முக்காவாசி லீடர்ஸ் நீங்க நேரம் அதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் வர சாதனையாளர்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, நீங்க சரியான கம்யூனிட்டியில இருக்கீங்க. அண்ட் கீப் திஸ் அப். ஓகே, ஸோ அடுத்த வாரம் இதே நேரத்துல இதே தேதி வேற தேதி டியூஸ்டே. ஓகே, நம்மளோட புது பிராண்ட் நியூ பிளாட்டினம் நம்ம வேற யாரும் இல்லை, மிஸ் கவிதா லிம். அவங்க கெடால இருக்காங்க. ஸோ அவங்களை பத்தி சொல்லணும்னா இட்ஸ் வெரி டைனமிக் லேடி, வெரி டைனமிக் லேடி. ஸோ அவங்களோட ஷேரிங் நான் சொல்ல போறது இல்லை, நீங்களா வந்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளவு ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்களும் பேண்டமிக்ல எப்படி சாதிச்சிருக்காங்கன்ட்டு நீங்களும் வந்து கத்துங்க அடுத்த வாரம். ஓகே, ஸோ ஒரு சின்ன மெசேஜ் சமுதாயத்துக்கு. முதல்ல வந்து அப்பா சொன்னார்ல நம்ம சமுதாயம் நல்லா வாழணும் அப்படின்ட்டு. அதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா சைனீஸ் கம்யூனிட்டி வந்து ரொம்ப யுனைடடா இருக்கு. ஸோ ஒற்றுமை அது வந்து நம்ம சமுதாயத்துல இந்த பிசினஸ் மூலியமா பண்றாங்க. அது நான் பார்த்த சில விஷயங்கள் பிசினஸ் ஒற்றுமை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சைனீஸ் ப்ரோவர்ப் ஒன்று இருக்கு, அது இங்கிலீஷ்ல இருக்கு, நான் தமிழ்ல சொல்றேன். சைனீஸ் வந்து ரொம்ப சொல்லுவாங்க, ஒருத்தவங்களுக்கு பசிக்குதுன்னா மீன் கொடுக்கறதுக்கு பதில் மீன் பிடிக்க சொல்லி தந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை பூரா அவங்க மீன் பிடிக்க தெரிஞ்சு அவங்களோட வயிறு அவங்க பார்த்துக்குவாங்க. அதுதான் நம்ம செய்யணும் நம்ம சமுதாயத்துக்கு. காசு கேட்கறாங்கன்ட்டு பிஞ்சாம் கொடுக்கறதுக்கு பதில் நீங்க சைன் அப் காசு பத்தல பரவாயில்ல நான் கட்டுறேன்னு கொடுக்கறதுக்கு பதில் அவங்க சம்பாதிக்கணும்னா அவங்க கத்துக்க தயாரா இருக்கிற ஒரு ஆட்டிடியூட நீங்க வெள்ளனையாவே நீங்க சொல்லி தரணும் சமுதாயத்துக்கு. கண்டிப்பா அருண் சாதிச்ச மாதிரி இங்க பல சாதனையாளர்கள் இருக்கிற மாதிரி உங்களாலையும் சாதிக்க முடியும். ஓகே, ஸோ எல்லாரும் ஆரோக்கியமாக சந்தோஷமா இந்த பிசினஸ் செய்யுங்க. ஓகே, ஸோ கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஒன்னா இந்த பிசினஸ்ல வந்து நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணி நம்ம எல்லாரும் நம்ம நல்லா வரணும். ஓகே, ஸோ அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த மீட்டிங். தேங்க்யூ.